வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்ட இங்கிலீஷ் வெக்காபுலரி தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஸ்பெல்லிங்ஸ், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்ட வெக்காபுலரி எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்ட சினோனிம்ஸ் பார்த்தோம். ஓகேவா? இது வந்து அதோட பார்ட் 2. பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் சினோனிம்ஸ் பார்க்கலாம். சினோனிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆன்டனிம்ஸ் இந்த மாதிரி ஒன்னொன்னா வரிசையா போலாம். அதே மாதிரி ஒரு எக்ஸாமும் இப்போ லேட்டஸ்டா என்ன எக்ஸாம் நடந்துச்சோ அதுல உள்ள வெக்காபுலரியும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து சிஜிஎல் 2024ல கேட்ட சினோனிம்ஸ். இது வந்து சிஜிஎல்க்கு மட்டும் கிடையாது, வேற எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நீங்க சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் என்ன படிச்சிருந்தாலும் என்ன படிக்கிறதா இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஜிடி எக்ஸாம் வரப்போது, இந்த ஜிடி எக்ஸாமுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின் பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, 26. The crux of his argument was that education should continue throughout life. இதுல crux அப்படிங்கறத வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதோட சினோனிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? crux அப்படின்னு சொன்னாலே ஒரு பிரச்சனையோட ஒரு முக்கியமான பாயிண்ட், அதுதான் முக்கியமான ஒரு பார்ட். ஒரு பெரிய பிரச்சனையில எது முக்கியம் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? crux அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ crux அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றது. ஓகே, அதோட சினோனிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, டிராஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட் அப்படின்னாலே ஒரு அவுட்லைன், முக்கியமா இருக்கிறத சொல்றது. ரஃபா ஒரு அவுட்லைன், பேசிக்கா என்ன சொல்றாங்க அப்படிங்கறது தான் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பேசிக்கா இருக்கக்கூடியது. இது வந்து என்ன பார்த்தோம்? முக்கியமானது, இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு பார்த்தோம். ஸோ டிராஃப்ட் நமக்கு வரப்போறது இல்லை. அப்புறம் பாருங்க, எட்டிக்யூட். எட்டிக்யூட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், நம்ம சொசைட்டில ஃபாலோ பண்ணக்கூடிய சில ரூல்ஸ் எல்லாம் சொல்றது வந்து எட்டிக்யூட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுவுமே இங்க வராது. ப்ரொபோசல். ப்ரொபோசல் அப்படின்னா நம்ம மைண்ட்ல இருக்க ஒரு பிளான இல்ல ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு வெளிப்படுத்துறது. லவ் ப்ரொபோசல் இருக்கு, வேற பிசினஸ் ப்ரொபோசல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான இன்னொருத்தவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறத நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரொபோசல். அதுவுமே இங்க வரல. பாருங்க, எசன்ஸ். எசன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ஒரு சிரப் மாதிரி ஆட் பண்றதுக்கு வெனிலா எசன்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஜூஸ் எல்லாம் குடிக்கும் போது அதை ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு எசன்ஸ் இருக்கு. இன்னொரு எசன்ஸ் என்னன்னா ரொம்ப முக்கியமானது, இந்த பார்ட்டோட எசன்ஸ் என்னன்னா அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்ஏயோட எசன்ஸ் என்ன அப்படின்னா அதோட ஒரு முக்கியமான பார்ட் என்ன, முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு சொல்றதுதான் எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப கிரக்ஸ் அப்படிங்கறத எசன்ஸ்ங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஓகே, டிராஃப்ட் அப்படிங்கறது ஒரு பேசிக்கா உள்ளதுதான் டிராஃப்ட்னு சொல்லுவோம். அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பட்டதுதான் டிராஃப்ட். அப்போ அது வராது. நமக்கு கிரக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு முக்கியமானதா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது எசன்ஸ் தான் இந்த 4 ஆப்ஷன்லயுமே கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாராமவுண்ட். பாராமவுண்ட் அப்படின்னா ரொம்ப உயரமானது அப்படின்னு சொல்லலாம், இல்ல ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். இந்த ரெண்டுக்குமே பாராமவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இதை நீங்க மவுண்ட் அப்படிங்கறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மவுண்ட் அப்படின்னாலே மவுண்டைன், அந்த அளவுக்கு ரொம்ப உயரமானது, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஒரு விஷயத்த ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்றதுக்கு பாராமவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம், எசென்ஷியல் சொல்லலாம். இது எல்லாமே இதுக்கு சினோனிம் தான். ஓகேவா? ஆப்ஷன்ல அது எதுவுமே இல்ல. சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கொலாட்ரல். கொலாட்ரல் அப்படின்னா கேரண்டி கொடுக்கறது. இந்த பாண்ட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, இத்தனை வருஷத்துக்கு, இல்ல கேரண்டி 1 வருஷம் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வாரண்டி, கேரண்டி இதெல்லாம் சொல்றதுக்கு தான் கொலாட்ரல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் இந்த பாராமவுண்ட்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, சுப்ரீம். சுப்ரீம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஹையர் பவர்ல இருக்கிறத சொல்றதுக்கு சுப்ரீம். நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப ரொம்ப ஒரு நல்ல அபிஷியலா நல்ல பவர்ல இருக்கிறது, இல்ல ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறது, இதெல்லாம் சொல்றதுதான் சுப்ரீம். இப்ப பாராமவுண்ட்க்கு கொஞ்சம் ஓகேவா வருது. எதுக்கும் மத்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபீரியர். தேர்ட் ஆப்ஷன் இன்ஃபீரியர். இன்ஃபீரியர், சுப்பீரியர், இன்ஃபீரியர் எல்லாம் சொல்லுவாங்க. சுப்பீரியர்னா மேல இருக்கிறது, இன்ஃபீரியர்னா கீழே இருக்கிறது. நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தாழ்வு மனப்பான்மை. இப்ப இன்ஃபீரியர் அப்படின்னாலே தாழ்ந்து இருக்கிறத சொல்றது இன்ஃபீரியர். அப்போ அதுவுமே இங்க வராது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருது, அதனால வராது. அப்புறம் பாருங்க, ட்ரிவியல். ட்ரிவியல் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம். இதுவுமே ஆப்போசிட், அன்இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த ட்ரிவியல். ஓகே, முக்கியமே இல்லாத ஒரு மேட்டரை சொல்றதுதான் ட்ரிவியல். இப்ப அதுவுமே இங்க வராது, ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான். பாராமவுண்ட்க்கு சுப்ரீம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? எல்லா கொஸ்டினுமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கறத பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சரி, பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், இஸ் எலக்வென்ட் ஸ்பீச் persuades people to work for their betterment. இதுல வந்து eloquent அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதோட சினோனிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த persuade அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சில சினோனிமா கேட்டிருக்காங்க. சரி, அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் eloquent. eloquent அப்படின்னாலே நல்ல ஃப்ளூவெண்டா பேசுறது, நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு eloquent அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா பேசுறாங்க அப்படிலாம் சொல்றதுக்கு eloquent அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போ ஃப்ளூவன்சி அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்க, இன்ஆர்டிகுலேட் அப்படின்னு இருக்கு.
இன்ஆர்டிகுலேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகுலேட் அப்படின்னா என்ன? ஆர்டிகுலேட் அப்படிங்கிறது எலக்வெண்டா எல்லாமே ஒண்ணுதான். ஆர்டிகுலேட்டுங்கிறதும் மனசுல இருக்கிறத தெளிவா வெளிப்படுத்துறது, ஒருத்தங்களுக்கு புரியுறபடி சொல்றாங்க அப்படின்னா அது ஆர்டிகுலேட். அப்ப இன்ஆர்டிகுலேட்டுங்கிறது அப்படியே ஆப்போசிட், புரியாதபடி பேசிட்டு இருப்பாங்க, தெளிவா பேச மாட்டாங்க, அங்க எங்கன்னு பேசிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னா அது இன்ஆர்டிகுலேட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, இது வராது. அப்புறம் பாருங்க அக்வைசஸ். இது என்னன்னா ஏத்துக்கிறது, எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறது தான் நம்ம சொல்றோம். சரியா? அப்ப அது இங்க வராது. அதுக்கப்புறம் பாருங்க ஆர்டிகுலேட். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஆர்டிகுலேட்னா தெளிவா பேசிடுறது, புரியுறபடி வெளிப்படுத்துறத நம்ம ஆர்டிகுலேட்னு சொல்லுவோம். அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும். ஓகே. அடுத்து பாருங்க வேக். வேக் அப்படின்னா தெளிவா இல்ல அப்படிங்கறத வேக்னு சொல்லலாம். அன்கிளியர், கிளியரா இல்ல, புரியுற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே. இதெல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப நம்மளோட கரெக்ட் ஆன்சர் ஆர்டிகுலேட். ஓகேவா? பர்சுவேர் அப்படின்னா கன்வின்ஸ் பண்றது, ஒருத்தங்களை வற்புறுத்துறதுன்னு சொல்லலாம், இல்ல கன்வின்ஸ் பண்றது. அவங்க ஒரு ஐடியால இருப்பாங்க, நம்ம இன்னும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஐடியால இருப்போம். ஆனா அவங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய வைக்கிறது, கன்வின்ஸ் பண்றது இல்ல வற்புறுத்துறத நம்ம பர்சுவேர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க அக்வைசஸ். இது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? இதுல என்ன நம்ம பார்த்தோம்? எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்ப பாருங்க அதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க. சீஸ், thwart, conquer, desist. ஃபர்ஸ்ட் சீஸ் அப்படின்னா என்ன? சீஸ் அப்படின்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம், எதிர்ப்பு தெரிவிக்கிறது, ஒரு விஷயத்த தடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் சீஸ். சீஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம், ஸ்டாப்னு சொல்லலாம், பிரிவென்ட்னு சொல்லலாம். ஏன் பிரிவென்ட் அப்படிங்கறது சொல்லலாம். ஓகே. அப்ப இது வராது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கனால வராது. அப்புறம் பாருங்க thwart. thwartனாலும் தடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ சீஸ், thwart, ஸ்டாப், பிரிவென்ட் இது எல்லாமே ஒரே மீனிங் தான். இது ரெண்டுமே வராது. ஓகே. அப்புறம் பாருங்க conquer. கான்குவர் அப்படின்னா ஒத்துக்கிறது, ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அக்ரி பண்றது. இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க டெசிஸ்ட். டெசிஸ்ட்னாலும் ஒரு விஷயத்த செய்ய விடாம தடுக்கிறது. ஓகேவா? அப்ப இந்த 3 ஆப்ஷனுமே ஒரே மீனிங் தான். 1, 2, 4 இந்த 3மே தடுக்கிறது அப்படிங்கறதான் மீன் பண்றாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. நமக்கு சினோனிம் கேட்டனால கான்குவர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க 30. During COVID times, many organizations made sentimental appeals to raise fund for migrant workers. இதுல சென்டிமெண்டலோட மீனிங் கேட்டிருக்காங்க. சென்டிமெண்டல் நமக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்ச வார்த்தை, ரெகுலரா யூஸ் பண்றது. ரொம்ப சென்டிமெண்டா பேசுறீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷன் ஆகுறது, இந்த பழைய இதெல்லாம் பத்தி பேசுறது, இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா சென்டிமெண்ட். இல்ல பழைய பொருள் ஏதாச்சும் அப்படியே பத்திரமா வச்சுப்பாங்க, அந்த காலத்துல உள்ளதெல்லாம் ஒரு சென்டிமெண்டா வச்சுப்பாங்க, ஒரு பழைய நினைவுபடுத்துறதுக்காக அதை வச்சிருப்பாங்க. கரெக்டா? இதெல்லாம் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட சினோனிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க மார்க்கிஷ். மார்க்கிஷ்னாலும் அதேதான், ஓவர் எமோஷன் ஆகுறது இல்ல, ரொம்ப சென்டிமெண்ட் ஆகுறதா நம்ம என்ன சொல்லுவோம்? மார்க்கிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சென்டிமெண்டலுக்கு மார்க்கிஷ் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். இதுக்கும் மத்த ஆப்ஷன்ஸ் பாத்துடலாம். அடுத்து பாருங்க பிராக்டிக்கல். பிராக்டிக்கல் அப்படின்னா நடைமுறையில எப்படி இருக்கு, பிராக்டிக்கலா யோசிங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல, நடைமுறைக்கு ஏத்தபடி யோசிங்க அப்படிங்கிறது தான். பிராக்டிக்கல்னா செயல்படுத்துறது இல்ல நடைமுறைப்படுத்துறது, இதெல்லாம் சொல்றதுதான் பிராக்டிக்கல். அது இங்க வராது. அப்புறம் பாருங்க சைனிக்கல். சைனிக்கல் அப்படின்னா நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, ஒரு டவுட்டோட நடந்துக்கிறது, மத்தவங்க மேல எப்பவுமே ஒரு டவுட்டோட இருந்தா அது சைனிக்கல். அது இங்க வராது. அப்புறம் சின்சியர். சின்சியர், ஹானஸ்ட், லாயல் இதெல்லாமே ஒரே கேட்டகரி, இதெல்லாமே ஒரே மீனிங் தரக்கூடியது. நேர்மையா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. சின்சியர், ஹானஸ்ட், லாயல் இதெல்லாம் சினோனிம். இது எல்லாமே சினோனிம், ஆனா இங்க வராது. சென்டிமெண்டலுக்கு இது வராது. ஓகேவா? சென்டிமெண்டலுக்கு கரெக்டான சினோனிம் மார்க்கிஷ். ஓகே. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. His ambition in life is to become a happy and satisfied man. Okay. ஆம்பிஷனோட சினோனிம் கேக்குறாங்க. ஆம்பிஷன்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டிருப்போம். உங்க ஆம்பிஷன் என்ன ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் கேட்பாங்க இல்லையா? ஆம்பிஷன், கோல் இதெல்லாமே ஒண்ணுதான். கோல் இல்ல. சரி, அப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஈகர்னஸ். ஈகர்னஸ்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை, எதுல நம்ம ரொம்ப ஆர்வமா இருப்போம், இன்ட்ரெஸ்டா இருப்போம், அதை சொல்றது ஈகர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆம்பிஷன்னாலும் அதேதான், நமக்கு என்ன ஆகணும்னு ஆசை, டாக்டர் ஆகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கு எதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதான் மீன் பண்ணாங்க. அப்ப இது நமக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கும் மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். அடுத்து பாருங்க அப்பாத்தி. அப்பாத்தி அப்படின்னாலே இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். சரியா? எதுலையுமே பெருசா ஆர்வம் இல்லாம இருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அது அப்பாத்தி. அப்ப இது அப்படியே ஆப்போசிட், ஈகர்னஸ்க்குலாம் அப்படியே ஆப்போசிட்னால இது வராது. அப்புறம் அமெண்ட். அமெண்ட் அப்படின்னாலே சேஞ்ச் பண்றது, மாத்துறது, கொஞ்சத்தை சரி பண்றாங்க அப்படின்னா அது அமெண்ட். நம்ம பாலிட்டில படிச்சுப்போம், அமெண்ட்மெண்ட் ஆக்ட், திருத்த சட்டம். அப்ப திருத்துறாங்க அப்படிங்கறது தான், கரெக்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். அமெண்ட் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, லாஸ்ட் வீடியோல கூட பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்ட் சொல்லலாம், இல்ல ரெக்டிஃபைன்னு சொல்லலாம், மாடிஃபைன்னு சொல்லலாம், சேஞ்சுன்னு சொல்லலாம். இது சினோனிமா கேட்டிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் அமெண்டோட சினோனிம். அதுவுமே இங்க வராது.
அப்புறம் பாருங்க சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னா மன நிறைவா இருக்கிறது, மனசுக்கு திருப்தியா இருக்கு அப்படிங்கறதுதான் சாட்டிஸ்பாக்சன். அது இங்க வராது. ஈகர்னஸ் தான் கரெக்டான ஆன்சர். இப்ப ஆம்பிஷனுக்கு கோல் சொல்லலாம், இல்ல ஈகர்னஸ், இன்ட்ரெஸ்ட், நமக்கு எதுல ஆர்வமா இருக்கோ அதுதான் நம்மளோட ஆம்பிஷன். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, many people love to visit enchanting hills. இந்த ஹைலைட் பண்ண மறந்துட்டேன். enchanting அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதோட சினானிம் என்ன? enchantingோட சினானிம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. enchanting அப்படின்னாலே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது, மத்தவங்களை கவர்ற மாதிரி இருக்கிறது, அந்த அளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குன்னா enchanting. enchantingக்கு அட்ராக்ஷன், அட்ராக்டிவ் அப்படிங்கறது சினானிம். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, கூல். கூல்னா ரொம்ப குளிரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அது இங்க சம்பந்தம் இல்ல. அப்புறம் அல்லூரிங், அட்ராக்டிங், இது கூட கேட்டிருக்காங்க. அல்லூரிங்னு கொடுத்து அட்ராக்டிங் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அல்லூரிங், அட்ராக்டிவ் எல்லாமே ஒன்றுதான். அப்ப என்சாண்டிங்க்கு அல்லூரிங் அப்படிங்கிறது சினானிமா வரலாம். ஓகேவா? இதுக்கு மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. எக்கோயிங். எக்கோ அப்படின்னாலே நமக்கு தெரியும், அந்த சவுண்ட் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஒரிஜினல் சவுண்ட் அப்படியே நின்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சவுண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதே சவுண்ட் ரிப்பீட் ஆகுதுன்னா அது எக்கோயிங். அப்புறம் ரிஸ்கி. ரிஸ்கினாலும் நமக்கு தெரியும், ரொம்ப டேஞ்சர், ஒரு ஆபத்துல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ரிஸ்கி. இதுக்குமே ஒரு வார்த்தை கேட்பாங்க, பெரில் அப்படிங்கிறது நிறைய தடவை எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. பெரில் அப்படின்னாலே டேஞ்சர்னு அர்த்தம். ஓகேவா? டேஞ்சர், ரிஸ்கின்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த ஃபோர்த் ஆப்ஷனுக்கு சினானிமா வருது. ஓகே, நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து அல்லூரிங் இல்ல அட்ராக்டிங் அப்படிங்கறதான் என்சாண்டிங்கோட சினானிம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. லிசனிங் டு த சேம் லெக்சர் எவ்ரி டே appeared very dash to him. இதுல வந்து போரிங் அப்படிங்கிறதுக்கான சினானிம் தான் இதுல வந்து ஃபில் ஆகணும். கரெக்டா? போரிங் அப்படின்னாலே ஒரு ஆர்வம் இல்லாம சலிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதா என்ன சொல்லுவோம், போரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, மோனோட்டோனஸ். மோனோட்டோனஸ்னாலும் அதே தான், இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது. ஓகேவா? இதுக்கு மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. நர்வஸ். நர்வஸ் நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்துப்போம். நர்வஸ்னாலே பதட்டமா இருக்கிறத என்ன சொல்லுவோம், நர்வஸ் அப்படின்னு சொல்லுவோம், பதட்டமா இருக்கிறது. அடுத்து பாருங்க, ஃபியூரியஸ். ஃபியூரியஸ்னா கோவமா இருக்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆங்கர்ல இருக்கிறது. இது வந்து கோவமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆங்கரை சொல்றது. நர்வஸ்னா பதட்டமா இருக்குது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நர்வஸ். அப்புறம் பாருங்க, மோனோலித்திக். இதுல மோனோ அப்படின்னாலே ஒண்ணு. கரெக்டா? மோனோலித்திக் அப்படின்னா இது ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் ராக்ல கட்டினா, இப்ப கோவில் எல்லாம் சொல்றதுக்கு மோனோலித்திக் டெம்பிள்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய கல்ல கட்டின ஒரு கோவிலா இருந்தா அது மோனோலித்திக் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து மோனோலித்திக் அப்படிங்குவாங்க. அப்ப இது வந்து இங்க வராது. மோனோட்டோனஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, போரிங்க்கு மோனோட்டோனஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல டிஸ்இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறனால டிஸ்இன்ட்ரெஸ்ட் கூட சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரிப்பல்ஸ். ரிப்பல்ஸ் அப்படின்னா ஒண்ணு நம்ம விரட்டுறத வந்து ரிப்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் எல்லாம் நம்ம வந்து பிசிக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. அட்ராக்ஷன் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நம்மள நோக்கி வர மாதிரி இருக்கிறது. ரிப்பல்ஸ் அப்படின்னா நம்மளை விட்டு தள்ளி விடுறது, நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு அதை துரத்துறது, வேணான்னு வைக்கிறது, இல்ல ரிஜெக்ட் பண்றது அப்படின்னு சொல்றதுக்கு ரிப்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரிஜெக்ட் கூட சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு சினானிம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்ஸ்டியூட். சப்ஸ்டியூட் அப்படின்னா மாத்துறது, ரீப்ளேஸ் பண்றதுன்னு சொல்லலாம். ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு தூக்கி போடுறது வந்து சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ இந்த ஒயிட் சுகருக்கு பதிலா இப்போ நாட்டு சக்கரை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அது வந்து சப்ஸ்டியூட். ஒயிட் சுகருக்கு பதிலா ஒரு சப்ஸ்டியூட்டா இருக்கிறது தான் நாட்டு சக்கரை. இந்த மாதிரி சொல்றதுக்கு சப்ஸ்டியூட், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது சப்ஸ்டியூட். அது இங்க வராது. ஓகேவா? அப்புறம் ரிப்ரூவ். ரிப்ரூவ் அப்படின்னா திட்டுறத சொல்றதுக்கு ரிப்ரூவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இங்க வராது. அப்புறம் பாருங்க, ரெக்கவர். அப்புறம் திட்டுறதுக்கு ரெப்ரிமெண்ட்னு ஒண்ணு உண்டு, இதுவும் நிறைய தடவை கேட்பாங்க எஸ்எஸ்சில. ரெப்ரிமெண்ட் அப்படின்னாலும் திட்டுறது. ஓகேவா? ஸ்கோல்டுன்னு ஒரு வேர்டு உண்டு, ஸ்கோல் கேள்விப்பட்டிருப்போம், ரெப்ரிமெண்ட்டும் பாத்துக்கோங்க. சரியா? ரெப்ரூவ், ரெப்ரிமெண்ட் எல்லாம் திட்டுறத சொல்றது. அப்புறம் ரெக்கவர். ரெக்கவர் ஆகி வராங்க, ரெக்கவரி அப்படிலாம் சொல்றாங்கன்னா சரியாகி வருது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு சரியாகி வந்துட்டாங்க, ஃபீவர்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்றதுக்கு ரெக்கவர், ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெப்பல். ரெப்பல் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது நீங்க இதுவும் ஆர்இபி, இதுவும் ஆர்இபி, அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெப்பல், அட்ராக்ட், ரெப்பல் ரெண்டுமே ஆப்போசிட். வெறுக்கிறதுக்கும் நம்ம ரெப்பல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஒருத்தவங்க நம்ம ரொம்ப வெறுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லலாம், ரெப்பல் அப்படின்னு சொல்லலாம். ஹேட் பண்றது சொல்லலாம், இல்லைன்னா விரட்டுறது, வேண்டாம்னு சொல்லி நம்ம அதை நம்மகிட்ட இருந்து தள்ளி விடுறதையும் ரெப்பல்னு சொல்லலாம். ஓகேவா? 34க்கு ரெப்பல், ரெப்பல்ஸ்க்கு ரெப்பல் அப்படிங்கறத சொன்னோம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரெக்டிஃபை. ரெக்டிஃபை நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் இல்லையா, ஏதோ ஒண்ணுக்கு. ரெக்டிஃபை அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது, சரி பண்றது, திருத்தம் பண்றது. ஏதோ தப்பு இருக்கு, அதை வந்து சரி பண்றோம் அப்படின்னா அதை ரெக்டிஃபை, சேஞ்ச் பண்றாங்கன்னு சொல்லலாம், இல்ல மாடிஃபை பண்றாங்கன்னு சொல்லலாம், மாடிஃபிகேஷன் சொல்லலாம். மாடிஃபைனாலும் ஏதோ சின்ன திருத்தம் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு சினானிம் கேக்குறாங்க, இது ஈஸியா போட்டுடலாம், அமெண்ட். ஏன்னா நம்ம அமெண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம பாலிட்டிலையும் படிச்சுப்போம், திருத்த சட்டம். அப்ப திருத்துறது அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். எப்பவுமே மத்த ஆப்ஷன்ஸுமே ஆன்சர் தெரிஞ்சா கூட மத்த ஆப்ஷன்ஸும் பாத்துக்கணும். ஏன்னா அது வந்து இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டினா கூட வரலாம். சரியா?
சரி பாருங்க, MAR மார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மார் அப்படின்னாலே டேமேஜ் பண்றது, சேதப்படுத்துறது, இல்ல இன்ஜுரி ஆகுறது. ஒரு பர்சனுக்குன்னு சொல்றாங்கன்னா இன்ஜுரி ஆகுறது, இல்ல ஒரு பொருளை தான் சொல்றாங்கன்னா அது ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு, நாசம் ஆயிட்டு அப்படின்னா சொல்லலாம். அழிக்கிறாங்க அப்படின்னா மார் சொல்லலாம். ஓகேவா, இதுக்கெல்லாம் மார் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கரப்ட். கரப்ட் அப்படின்னா நம்ம கரப்ஷன் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கரப்ஷன்னாலே ஊழல் அப்படின்னு சொல்லுவோம். லஞ்சம் வாங்குறது அதெல்லாம் தான் கரப்ட். அப்புறம் அப்செட். இதுவும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது. ரொம்ப அப்செட்டா இருக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறேன், இல்ல ஒரு மன அமைதி இல்லாம இருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன் அப்படிலாம் சொல்றதுக்கு அப்செட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்செட்டா இருக்கிறேன் அப்படின்றது. இது எதுவுமே இங்க வராது. அமெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்ப ரெக்டிஃபைக்கு மாடிஃபை இல்லைன்னா அமெண்ட் அப்படிங்கிறது சொன்னாங்க. அடுத்து பார்க்கலாமா? 36 பாருங்க. How did we end up in the rapturous situation? Rapturous அப்படிங்கிற வார்த்தைக்கு சினோனிம் கேக்குறாங்க. ராப்டூரஸ் அப்படின்னாலே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியா இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, பேரானந்தத்துல இருக்கிறத என்ன சொல்லலாம்? ராப்டூரஸ் அப்படிங்கிறது. இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேப் பாடுறாங்க அப்படின்னாலே ரொம்ப ஜாலியா பாடுறது வந்து ரேப் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, ரொம்ப வைபா இருக்கும் இல்லையா? ஒரு ஜாலியா ஒரு பேரானந்தத்துல இருக்கிறத ராப்டூரஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஆப்ஷன் பாருங்க. எக்ஸ்டெட்டிக், டெரிஃபைங், மிஸ்லீடிங், டிசாஸ்ட்ரஸ். இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மீனிங் தெரியாட்டி கூட மத்ததை வச்சு ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா டெரிஃபைங் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டெரரா இருக்கு அப்படிங்கறதுதான் டெரிஃபைங். ஓகேவா, அதாவது ரொம்ப பயங்கரமா இருக்கு, பயமுடுத்துற மாதிரி இருக்கு, டெரிஃபைங் சொல்லலாம். இல்ல ஹாரர் ஹாரிஃபைங் அப்படிலாம் சொல்லலாம். ஹாரர் மூவிஸ், பேய் படம், திகிலான படம் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? இது வந்து நெகட்டிவா சொல்றாங்க. நம்ம கொஸ்டின் வந்து பாசிட்டிவா இருக்கு. ராப்டூரஸ்னாலே ரொம்ப ஹாப்பின்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் வராது. அதே மாதிரி MIS வந்தாலே கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவான வார்த்தை. கரெக்டா? அப்ப மிஸ்லீடிங் அப்படின்னாலும் ஒரு தப்பான பாதையில வழி நடத்துறது, தவறா வழி நடத்துறத நம்ம என்ன சொல்லலாம்? மிஸ்லீடிங். அதுவும் இங்க வராது. இதுவும் நெகட்டிவா இருக்கு. அப்புறம் டிசாஸ்டர்ஸ். டிசாஸ்டர்ஸ் அப்படின்னா கெலாமிட்டின்னு சொல்லலாம். டிசாஸ்டர்ஸ்க்கு சினோனிம் கேட்டா கெலாமிட்டி வரும். அப்படின்னாலே ஒரு பேரழிவை சொல்றது. ஓகே, அந்த சுனாமி வர்றது, நிலநடுக்கம் வர்றது, இதெல்லாமே டிசாஸ்டர்ஸ் வந்து. அப்ப இந்த மூணுமே நெகட்டிவா தான் இருக்கு. ஓகே, அப்ப கரெக்டா நமக்கு பாசிட்டிவா இருக்குது இது மட்டும் தான். எக்ஸ்டசிக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு உற்சாகமா இருக்குது, ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஓகேவா, நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு லாஸ்ட் வீடியோல ஒண்ணு பார்த்திருப்போம், ஜுபிலியன்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு, இது யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு ரொம்ப ஜாலி டைப்னு சொல்றதுக்கு ஜோவியல். எல்லாத்தையுமே ஜாலியா எடுத்துப்பாங்க, ஒரு ஜாலியான டைப் அப்படின்னா அந்த ஒரு பர்சனை சொல்றதுக்கு ஜோவியல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். எப்பவுமே ஒரு வார்த்தை பாக்குறோம்னா அதுக்கு ஏத்தபடி நம்ம இதுக்கு முன்னாடி எதாவது பார்த்திருந்தோம்னா அதையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரியா? அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் செலிப்ரேட். செலிப்ரேட் நமக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை தான். செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா கொண்டாடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நல்லா கொண்டாடுறது சொல்றது. இதுக்கு வந்து சினோனிமா ஃபெஸ்டிவ்னு சொல்லலாம். நம்ம ஃபெஸ்டிவல் படிச்சிருப்போம் இல்லையா? இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுவும் கொண்டாடுறது, செலிப்ரேட் பண்றது, அந்த மாதிரி தான் மீன் பண்றாங்க. ஓகேவா, இப்ப இதுக்கு சினோனிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, டவுண்ட். டவுண்ட் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது, அதுதான் என்ன சொல்லுவோம்? டவுண்ட். ஓகேவா, அப்படியே கரேஜுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் டவுண்ட். அப்போ இதுக்கு சினோனிம் கேட்டா டிஸ்கரேஜ்னு சொல்லலாம். எப்பவுமே நெகட்டிவா இருக்கிறது, நம்பிக்கை இல்லாம, அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தா அது வந்து டவுண்ட். ஓகேவா, இப்போ இது வந்து நெகட்டிவான வார்த்தை. செலிப்ரேட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் இல்லையா? பாருங்க, அஷர். அஷர்னா அஷூரன்ஸ் கொடுக்குறேன்லாம் சொல்லுவோம் இல்லையா? உறுதி கொடுக்கறது, உறுதியா நம்ம ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அஷர். இல்லைன்னா ஷியோர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. நம்ம எப்பவுமே ஷியோர் அப்படின்னா கண்டிப்பா செய்யறேன், ஷியோரா பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஷியோருங்கிறது பாசிட்டிவான வார்த்தை. ஆனா வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி மீன் பண்றாங்க. அதுக்கும் செலிப்ரேட்டுக்கும் சம்பந்தம் இல்ல, இதை விட்டலாம். அதுக்கப்புறம் பாருங்க, பிச். பிச் அப்படின்னா ஒரு பெண் நாயை சொல்றதுக்கு. ஓகேவா, ஒரு டாக் வந்து ஒரு லேடி டாக் அப்படின்னா அது வந்து பிச் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பேட் வேர்ட்ஸ்க்குலாம் சில பேர் யூஸ் பண்றாங்க. ஓகேவா, இது வந்து ஆனா வந்து டாக் சொல்றதுக்கு பிச். அப்புறம் பாருங்க, ரிஜாய்ஸ். ரிஜாய்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுலயே ஜாய் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஜாய், JOYனா ஜாய் தானே? சோ அந்த இது அதுல வரனால அதை வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க. ரிஜாய்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகேவா, இப்போ செலிப்ரேட்க்கு ரிஜாய்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஜூபிலியன்ட் பார்த்திருக்கோம், ஜோவியல் பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஹாப்பியா இருக்கிறதுக்கு இன்னொன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எக்ஸ்டசிக். நம்ம இந்த வீடியோல தான் பார்த்திருப்போம். எக்ஸ்டசிக். அடுத்து பார்க்கலாமா? 38 பாருங்க. ஒன் ஆஃப் ராம்ஸ் லெஷர் ஆக்டிவிட்டிஸ் இஸ் டென்னிஸ். ஓகே, இப்போ லெஷர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெஷர் அப்படின்னாலே ஒரு ஃப்ரீ டைம்ல பண்ணக்கூடியது, ஓய்வு நேரத்துல நம்ம ஒரு நம்மளோட பொழுதுபோக்குக்காக நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்றோம் இல்லையா? அதை என்ன சொல்லலாம்? லெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபன்னா பண்றது, ஒரு சந்தோஷமா பண்றத லெஷர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரீக்ரியேஷன். ரீக்ரியேஷன் அப்படின்னா திருப்பி கிரியேட் பண்றது அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொன்னு ரீக்ரியேஷன்னாலும் பொழுதுபோக்கா செய்யறது, ஒரு ஃபன், ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு விளையாடுறது பிடிக்கும், கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னா அது வந்து லெஷர் டைம்ல பண்றாங்க. ரீக்ரியேட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பொழுதுபோக்கு, ஒரு ஃபன்னுக்காக பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். மத்த ஆப்ஷன் பாருங்க, லீடு. லீடுனா நீங்க லீடர்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? லீடர் அப்படின்னா ஒரு தலைமையை சொல்றது. லீட்னாலும் லீட் பண்ணி கொண்டு போறது,
முன்னிலையில கொண்டு போறது, தலைமை தாங்கி கொண்டு போறது, இதெல்லாம் தான் லீட் பண்றது. இது வராது. அதுக்கப்புறம் பாருங்க மெயினா முக்கியமானது அப்படின்னு படிச்சிருக்கலாம். முக்கியம் அப்படின்றது மெயின், எசென்ஷியல்னு சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம முக்கியம் இல்லாததுக்கு ஒரு வார்த்தை படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ட்ரிவியல்னு ஒண்ணு படிச்சோம். முக்கியம் இல்ல அப்படின்னா அது வந்து ட்ரிவியல். ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம். லாங்குவேஜ், கடைசி ஆப்ஷன் லாங்குவேஜ். லாங்குவேஜ் அப்படின்னா ரொம்ப வீக் ஆகுறது, சோர்வாகிறது அப்படின்னு சொல்றதுக்கு லாங்குவேஜ் அப்படின்ற வார்த்தை சொல்லலாம். டயர்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். டயர்ட் ஆகுறதுக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோல படிச்சிருப்போம், ஃபேட்டிக் அப்படின்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஃபேட்டிக்னாலும் டயர்ட் ஆகுது. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. லெஷர் அப்படின்னாலே ரீக்ரியேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 39 பாருங்க. His approach was filled with such perseverance that it was difficult to overlook his merit. ஓகே, இப்போ perseverance ஹைலைட் பண்ணிருக்காங்க. perseverance-ஓட சினோனிம் கேட்காங்க. perseverance அப்படின்னாலே விடாமுயற்சி அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்றது, அதை வந்து என்ன சொல்லலாம்? perseverance அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நமக்கு படிக்கிறதுக்கு perseverance ரொம்ப முக்கியம். ஓகே, கன்சிஸ்டன்சி, perseverance ரெண்டுமே இருந்தா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, தொடர்ந்து படிக்கணும், விடாமுயற்சியோட பண்ணணும். ஓகே, இப்போ perseverance அப்படின்னா விடாமுயற்சி அப்படின்னு அர்த்தம். இதோட சினோனிம் கேக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மோனோட்டோனஸ். மோனோட்டோனஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். போரிங் அப்படிங்கறது ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. போரிங்க்கு சினோனிமா நம்ம மோனோட்டோனஸ் பார்த்தோம். கரெக்ட்டா? மோனோட்டோனஸ்னாலே ரொம்ப போர் அடிக்குது, சலிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதுக்கு, ஆர்வம் இல்லாம இருக்கிறதுக்கு மோனோட்டோனஸ். அது இங்க வராது. அப்புறம் டாகட்னஸ், இதுவுமே நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். டாகட்னஸ் அப்படின்னாலே ஸ்டபர்னா இருக்கு, பிடிவாதமா இருக்கிறது. இதுதான், நான் இதை விட்டு வெளில வர மாட்டேன், இது இப்படிதான் அப்படின்னு இருக்கிறது. நம்ம தான் பிடிச்ச முயலுக்கு தான், அந்த மாதிரி நம்ம பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதுதான் கரெக்ட் ஆன்சர். பெர்சிவரன்ஸ்னாலும் விடாமுயற்சி, நம்ம எதுல இருக்கிறோமோ அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது, அதை விட்டு போகாம இருக்கிறது. டாகட்னஸ்னாலும் அதேதான், ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஓகேவா? இதுக்கு டாகட்னஸ் சொல்லலாம். பெர்சிவரன்ஸ்க்கு ஸ்டபன் அப்படிங்கிற வார்த்தை கூட சொல்லலாம், பிடிவாதமா இருக்கிறது. ஓகேவா? மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. ரிலக்டன்ஸ். ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது தயங்கி தயங்கி நிக்கிறது, ஒரு தயக்கத்தோட இருந்தாங்கன்னா அது ரிலக்டன்ஸ். ஓகே, அப்புறம் இக்னோரன்ஸ்னா ஒரு அறியாமைய சொல்றது, கண்டுக்காம இருக்கிறது அப்படிங்கறத சொல்றதுக்கு இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அறியாமை அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, பெர்சிவரன்ஸ்க்கு சினோனிம் கேட்டா டாகட்னஸ் இல்லனா ஸ்டபன் அப்படிங்கிறது சினோனிம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 40th क्वेश्चन பாருங்க. தேங்க்ஃபுல். தேங்க்ஃபுல் அப்படின்னாலே நன்றியோட இருக்கிறது, நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தேங்க்ஃபுல். நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க செஞ்சதுக்கு நான் ரொம்ப நன்றியோட இருக்கிறேன் அப்படிங்கறதுதான் தேங்க்ஃபுல். ஏன்னா தேங்க்ஸ் அப்படின்னாலே நன்றி அப்படிங்கறதா, அப்ப தேங்க்ஃபுல்னா நன்றியோட இருக்கிறேன் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ளிக்ட். ஆப்ளிக்டும் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். கடமைப்பட்டிருக்கோம், இது வந்து கட்டாயம் நம்ம செய்ய வேண்டியது, நம்மளோட கடமை அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்ளிகேஷன் சொல்லுவோம். ஆப்ளிகேஷன்னாலே நம்மளோட கடமை, நம்ம பேரண்ட்ஸை பாத்துக்க வேண்டியது, ஏஜ் ஆகும்போது நம்ம பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆப்ளிகேஷன்ஸ்னாலே இப்போ நம்மளோட கடமையை சொல்றது. அப்புறம் டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் வந்து கடைபிடிக்கிறது நம்மளோட ஆப்ளிகேஷன்ஸ். ஆப்ளிகேஷன்ஸ்னாலே கடமை. ஆப்ளிக்ட் அப்படின்னு சொல்லும்போது கடமைப்பட்டிருக்கோம், அதாவது நன்றி கடன் பட்டிருக்கோம்னு சொல்லுவோம், அதான் கடமைப்பட்டிருக்கிறது தான் ஆப்ளிக்ட். ஓகே, தேங்க்ஃபுல்க்கு ஆப்ளிக்ட் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துலாம். அப்ஸ்குவேர். அப்ஸ்குவேர்னா தெளிவா இல்லைன்னு அர்த்தம், கிளியரா இல்ல அப்படின்னா அப்ஸ்குவேர்னு சொல்லலாம், அன்கிளியர்னு சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் அன்கிரேட்ஃபுல், இது வந்து அப்படியே ஆப்போசிட். கிரேட்ஃபுல்னு சொல்லியிருந்தாங்கன்னா சினோனிம், அன்கிரேட்ஃபுல் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். கிரேட்ஃபுல்னா நான் ரொம்ப பிளெஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவேன், நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கணும், எனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கிறேன், எனக்கு கிடைச்ச சான்ஸ்க்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கிரேட்ஃபுல்னாலே பாசிட்டிவா சொல்றது, இது அன்கிரேட்ஃபுல் வராது, அப்படியே ஆப்போசிட்டா தான் வரும். அப்புறம் அஃபர்மேஷன் அப்படின்னாலே உறுதிமொழி எடுக்கிறது. ஓகே, அது வந்து என்ன சொல்லுவோம்? அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இங்க கரெக்டான ஆன்சர் ஆப்ளிக்ட். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, லேபர். ஓகேவா? லேபர் அப்படின்னாலே உழைக்கிறதுன்னு அர்த்தம். உழைப்பு அப்படின்னு சொல்றதுக்கு லேபர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து லேபர்ஸ் டே கொண்டாடுறோம் இல்லையா, உழைப்பாளர் தினம் மே 1ஆம் தேதி. அப்ப லேபர் அப்படின்னாலே உழைக்கிறது, ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்றது, அதுதான் லேபர். அதுக்கு சினோனிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரிலாக்ஸேஷன். இதுல ரிலாக்ஸ் அப்படின்றதா, அப்ப ரிலாக்ஸா இருக்கிறது, ஓய்வு எடுக்கிறது. ஓய்வு எடுக்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? லெஷர் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா, லெஷர் டைம்னு பார்த்தோம், ரீக்ரியேஷன் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் ஓய்வு எடுக்கிற மாதிரி சொல்றது, ஒரு ஃபன்னா பண்ணுறது, ஒரு என்ஜாய்மெண்டா சொல்றது, அது இங்க வராது, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அப்புறம் பாருங்க, டாலியன்ஸ். டாலியன்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ சொல்றது, ஃபிளர்ட் பண்ணி பேசுவாங்க இல்ல, நிறைய பிக்கப் லைன் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து என்னது டாலியன்ஸ். நம்ம நிறைய ஷோஸ்லாம் பார்க்கும்போது பிக்கப் லைன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அது வந்து டாலியன்ஸ். சின்ன சின்ன ரொமான்ஸ் ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறது டாலியன்ஸ், அதுவுமே இங்க வராது. அப்புறம் டாயில். டாயில் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். டாயில் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்றது, கடினமா உழைக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்? டாயில் அப்படின்னு சொல்றோம். இப்ப கரெக்டான ஆன்சர் டாயில். அப்புறம் பாருங்க, மெஷ். மெஷ் அப்படின்னா
அங்க மெஷ் அப்படிங்கிறது ஒரு வலை மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம இந்த மாவெல்லாம் அந்த சல்லடை பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. இந்த ஷேப்ல ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுல வந்து நம்ம மாவு பண்ணோம்னா கீழே நல்ல மாவுலாம் போயிட்டு மேல இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதா மெஷ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, கரெக்டான ஆன்சர் டாய். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. புள்ளி பண்றாங்க அப்படின்னா ஒருத்தங்களை டீஸ் பண்றது, ஒரு கிண்டல் பண்றது, கேலி பண்றத நம்ம புள்ளி பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபன்னா இல்லாம நெகட்டிவா சொல்லுவாங்க. அதாவது மத்தவங்களோட உடல் தோற்றத்தையோ இல்ல அவங்க வாய்ஸ் வச்சு, சின்ன பிள்ளை மாதிரி பேசுற, குழந்தை மாதிரி பேசுற, ஏதோ ஒண்ணு அவங்க வாய்ஸ் வச்சோ இல்ல அவங்க உடல் தோற்றத்தை வச்சோ அவங்களை கலாய்க்கிறது, ஹர்ட் பண்ற மாதிரி, அவங்க மனசு நோகுற மாதிரி பேசுறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? புள்ளி பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதோட சினானிம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, லவ் அப்படின்னு சொல்லும் போது உழவுன்னு சொல்லலாம். கலப்பையில ஏர், இது விவசாயம் ரிலேட்டடா வருது. ஓகேவா? அது இங்க வராது. அப்புறம் பாருங்க ஆக்சன் எல்லாம் படிச்சிருக்கோம்ல, இந்த எருது அப்படின்னு சொல்றது. அப்ப இதுவுமே அனிமல் கேட்டகரியில வரும், இதுவும் வராது. ஓகேவா? இது எதனாலனா புல் இருக்கிறனால நம்ம வந்து ஆக்சன் சூஸ் பண்ணுவோம்னு நினைச்சு அவங்க வந்து போட்டிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறது. புல் வேற புள்ளி வேற. ஓகேவா? புள்ளினா கிண்டல் பண்றத சொல்றது. ஓகேவா? மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி. இது ரெண்டுமே வராது. ஓகேவா? அப்புறம் பாருங்க காடல்ங்கிறது ஒரு பாசிட்டிவான வார்த்தை. ஓகேவா? ஒருத்தங்களை அதிகமா கேர் பண்றது. ஓகேவா? ஒரு நல்லா பாத்துக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு காடல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்படின்னா ஒரே பிள்ளை, அதனால பொத்தி வளர்த்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க, ஓவர் ப்ரொடெக்ஷன் பண்றாங்க இல்லையா, அதுதான் இந்த காடல். ஓகேவா? புல்லிங்கிறது நெகட்டிவா இருக்கு, காடல் வந்து பாசிட்டிவா இருக்கு, அது வராது. பேலன்ஸ் இருக்கிறது அப்ரெசர் தான், இதுதான் கரெக்ட். ஏன்னா ஓபிபி ஆப்போசிட்டா இருக்கிறது அப்படின்ற மாதிரி நான் புரிச்சுக்கோங்க. ஓகேவா? மத்தவங்கள மோசமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து அப்ரெசர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புல்லிக்கு அப்ரெசர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 43 பாருங்க. I was completely mesmerized by the performance. மெஸ்மரைஸ்ட் அப்படின்னாலே நம்மள மயக்கிறது இல்ல வசீகரிக்கிறது, அட்ராக்ட் பண்றதுதான் என்ன சொல்லுவோம்? மெஸ்மரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அட்ராக்ட் அப்படிங்கறதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்க, ஃபேசினேட்டட். ஓகேவா? ஃபேசினேட்டட்னாலும் அட்ராக்டட் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? மத்தவங்கள கவர்ற மாதிரி பண்றது ஃபேசினேட்டட், அட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி அல்லூர் அப்படிங்கிற வார்த்தை கூட பார்த்தோம் இல்லையா? அல்லூர், அட்ராக்ட், ஃபேசினேட், அப்புறம் என்சாண்டிங்னு ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்மள ரொம்ப அட்ராக்ட் பண்றத சொல்றதுக்கு. அப்ப இது எல்லாமே சினானிம். ஓகே, மெஸ்மரைஸ், ஃபேசினேட்டட், அட்ராக்ட், அல்லூர், என்சாண்ட், இது எல்லாமே சினானிம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். அனாய்டு, இரிட்டேட்டட், இதெல்லாம் ரொம்ப நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அனாய்டு, இரிட்டேட்டட் ரெண்டுமே சினானிம். அனாய்டுன்னு கொடுத்துட்டு கூட இரிட்டேட் அப்படின்னு கேட்கலாம், இல்ல அப்செட் கேட்கலாம். இது எல்லாமே சினானிம். ஓகேவா? ஒருத்தங்கள எரிச்சல் படுத்துறது, நச்சரிச்சுட்டே இருக்கிறாங்க, எரிச்சல் படுத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம அனாய்டு இல்ல இரிட்டேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? போர்டு அப்படின்னா ரொம்ப போர் அடிக்குது, சலிப்பா இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? போர்டுக்கு என்ன பார்த்தோம்? மோனோட்டோனஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நிறைய நமக்கு ரொம்ப ரிப்பீட் ஆகுது. ஒரே எக்ஸாம்லயே வந்து ஆப்ஷன்ல இருக்கிறது அப்படியே கொஸ்டினா கேட்கறாங்க. இப்படிதான் நிறைய ரிப்பீட் ஆகுது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சிஜிஎல்ல கேட்கறது வேற எக்ஸாம்ஸ்ல கூட கேட்கலாம். எஸ்எஸ்சி நடத்துற வேற சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஸ்டெனோல கூட, கான்ஸ்டபிள், ஜிடி இதுல கூட கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ எந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து பார்க்கலாமா? சரி, இப்போ இதோட ஆன்சர் வந்து ஃபேசினேட்டட். ஓகே, இந்த ரெண்டும் வந்து சினானிம். அனாய்டும் இரிட்டேட்டும் வந்து சினானிம். செகண்ட் கொஸ்டினுக்கு தேர்டுங்கிறது சினானிமா இருக்கும். அப்புறம் போர்டுக்கு மோனோட்டோனஸ் அப்படிங்கிறது சினானிம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் எக்ஸப்ஷனல். எக்ஸப்ஷனல் அப்படின்னாலே விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வழக்கத்துக்கு மாறா, வழக்கமா எப்படி இருக்கோ அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னா அது எக்ஸப்ஷனல் அப்படின்றது. இது வந்து ஆக்சுவலா பாராட்டுறதுக்கு கூட எக்ஸப்ஷனல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எல்லார் மாதிரியும் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணீங்க, யூனிக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எக்ஸப்ஷனல், நல்லா பண்ணீங்க அப்படின்னு பாராட்டுறதுக்காக எக்ஸப்ஷனல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இல்ல எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படிங்கறத விதிவிலக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்ப ஆப்ஷன்ஸ் பாருங்க. அவுட்ஸ்டாண்டிங்கும் பாராட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது. சூப்பரா இருந்துச்சு, எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு, அசாதாரணமா எல்லார் மாதிரியும் இல்லாம வித்தியாசமா எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு அப்படிங்கறதுதான். இப்ப எக்ஸப்ஷனல்ங்கிறதுக்கு யூனிக் சொல்லலாம், அவுட்ஸ்டாண்டிங் சொல்லலாம். ஓகே, அது ரெண்டுமே சினானிம் தான். ஓகே, இதுக்கு மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தலாமா? ட்ரிவியல் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். அவ்வளவு முக்கியம் இல்லாததா நம்ம இம்பார்ட்டனே இல்லைன்னா அதுக்கு வந்து ட்ரிவியல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எமோஷனல், நம்ம சென்டிமெண்டல், எமோஷனல் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க, சென்டிமெண்ட் ஆகுறாங்க அப்படின்னாலே உணர்ச்சி வசப்படுறத எமோஷனல்னு சொல்லலாம். அப்புறம் டோட்டல்னா மொத்தத்தையும் கூட்டுறது. ஓகேவா? டோட்டல் எவ்வளவு அப்படின்னா சம் பண்றாங்க, ஆட் பண்றாங்க, கவுண்ட் பண்றாங்க, இதெல்லாமே கூட நம்ம டோட்டலுக்கு சொல்லலாம். ஓகே, அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1. எக்ஸப்ஷனலுக்கு அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா?
அடுத்து பாருங்க forsake. forsake கை விடுறது, பாதியில இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், forsakeன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. டெசர்ட் அப்படிங்கிற வார்த்தை கூட இருக்கு. டெசர்ட் பாலைவனம்னு ஒரு டெசர்ட் இருக்கு. அது போக forsake, deserted அப்படிலாம் சொல்லுவாங்க. deserted அப்படி பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க, கை விட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து deserted. ஓகேவா? forsake, deserted அப்படிங்கிறது சினானிம். சரி பாருங்க, ஆப்ஷன்ல அது இல்ல. ஆக்சிலரேட் இருக்கா? ஆக்சிலரேட் அப்படின்னாலே தூண்டுறது, ஒரு விஷயத்த ஃபாஸ்ட் ஆக்குறது, இன்னும் விரைவுபடுத்துறதுக்காக சொல்றதுக்கு ஆக்சிலரேட். நம்ம வெஹிக்கிள்ல யூஸ் பண்றோம் இல்லையா ஆக்சிலரேட்டர் அப்படின்னா, இன்னும் ஃபாஸ்டா போறதுக்காக பண்றது. ஓகேவா? இப்ப அது இங்க வராது. அப்புறம் பாருங்க abandon. abandonனா பாதியில கை விட்டுறது. ஓகேவா? அது என்னன்னா, இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேன் இருக்கு இல்லையா, பிஏன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ராடக்ட பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது இனிமே யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப பேன்னாலே அது வேண்டாம்னு வச்சுட்டாங்க, அப்ப அதாவது கை விட்டுட்டாங்க. சரியா? அப்ப abandonங்கிறது கரெக்டான ஆன்சர். forsake, abandon அப்படிங்கிறது சினானிம். அடுத்தது பாருங்க ரிவீல். ரிவீல் பண்றாங்க அப்படின்னாலே, ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்றாங்க அப்படின்னா வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா ரிவீல் சொல்லலாம். இது வந்து இப்படி மேனிஃபெஸ்ட்னு கொடுத்துட்டு மேனிஃபெஸ்டுக்கு சினானிமா ரிவீல் கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்ல. ஓகேவா? மேனிஃபெஸ்ட் ரிவீல் ரெண்டுமே சினானிம். மேனிஃபெஸ்ட் பண்றதுனாலும் வெளிப்படுத்து, நமக்கு என்ன வேணும்ன்றதை வெளிப்படுத்துது. ரிவீல்னாலும் அதே தான். இது ரெண்டுமே சினானிம். அடுத்து பாருங்க கிளட்ச். கிளட்ச் நமக்கு தெரியும் இல்லையா, அது வந்து அந்த வெஹிக்கிளோட ஒரு பார்ட் கிளட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரேட்டர், கிளட்ச் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? அது எதுவுமே வராது. ஆன்சர் வந்து abandon. forsake, abandon இல்லனா desert அப்படிங்கிறது கரெக்டான சினானிம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. கில்டர். கில்டர்னா அரேஞ்ச் பண்றதுன்னு சொல்லலாம், இல்ல ஆர்டரா வச்சுக்கிறத என்ன சொல்லலாம், கில்டர். வரிசைப்படுத்தி நீட்டா வச்சிருக்காங்கன்றது கில்டர். ஓகே, ஆன்சர் வந்து ஆர்டர். மத்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, சாம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சாம்பிள்ஸ்ங்கிறது அப்படியே ஆப்போசிட்டா வரும். டிஸ்ஆர்கனைஸ், ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணல, அங்கங்கன்னு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு பர்சனை சொல்லும் போது இந்த பர்சன் ரொம்ப குழப்பமா இருக்கிறாங்க, இல்ல நடக்கும்போது அப்படி தடுமாறி, அந்த குடிச்சுலாம் நடக்கும்போது தடுமாறி நடப்பாங்கல்ல, ரொம்ப அலட்சியமா நடக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு பர்சனை சொல்லும்போது ஷாம்பிள் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஷாம்பிள் வால்க் அப்படின்னாலே அப்படிதான் நடக்கிறாங்க, வித்தியாசமா நடக்கிறாங்க, அலட்சியமா நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்ப அது இங்க வராது. அப்புறம் பாருங்க டிஸ் ரிப்பேர். ரிப்பேர் நமக்கு தெரியும்ல, ரிப்பேர் பாக்குறாங்கனாலே சரி பாக்குறாங்க. டிஸ் ரிப்பேர்னா சரி பார்க்கல, அப்படியேதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீன் பண்றாங்க. அது இங்க வராது. அதுக்கப்புறம் அனார்ச்சி. அனார்ச்சி அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட சொல்றது. ஒரு அத்தாரிட்டி இல்லாம ஒரு கவர்மெண்ட் நடக்குதுன்னா அது வந்து அனார்ச்சி. அனார்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு அத்தாரிட்டி இல்லாம செயல்படக்கூடிய ஒரு ஸ்டேட்டையோ ஒரு ஆர்கனைசேஷனையோ சொல்றதுக்கு அனார்ச்சி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அது எதுவுமே இங்க வராது. கில்டர் அப்படின்னாலே ஆர்டர்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 47 பாருங்க. டெண்டன்சி. டெண்டன்சி அப்படின்னாலே ஒரு வழக்கமா இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லலாம், டெண்டன்சின்னு சொல்லலாம். நம்ம இப்படி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஹியூமன் டெண்டன்சி, இப்படி நடந்துக்கிறது ஹியூமனோட டெண்டன்சி அப்படின்னா அது வழக்கமா ஹியூமன் எந்த மாதிரி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கிறத டெண்டன்சி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அவர்ஷன், அதுக்கு சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவர்ஷன். அவர்ஷன் இல்ல அவர்ட், இந்த ஏவிஇ அப்படின்னு வந்தாலே அது வந்து ஏவிஆர் வந்தாலே அது ஒரு நெகட்டிவான வார்த்தை. ஒருத்தங்களை வெறுக்கிறத சொல்றதுக்கு தான் அவர்ட் அவர்ஷன் சொல்றாங்க. ஒருத்தங்களை வெறுக்கிறது ஹேட்னு சொல்லலாம். ஓகேவா? டிஸ்லைக்னு சொல்லலாம். அப்புறம் டீடெஸ்ட்னு சொல்லலாம். டீடெஸ்ட்னாலும் ஒருத்தங்களை வெறுக்கிறது தான். ஓகேவா? டிஸ்கஸ்ட்னு சொல்லலாம். வெறுக்கிறோம், நமக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு ஒருத்தங்களை வெறுக்கிறோம்னாலும் டிஸ்கஸ்ட் சொல்லலாம். சரி, அப்போ இதெல்லாமே சினானிம். அவர்ஷனுக்கு சினானிம், டெண்டன்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அப்புறம் பாருங்க டிஸ்டேஸ்ட். டேஸ்ட் அப்படின்னா ரொம்ப சுவையா இருக்குன்னு அர்த்தம். டிஸ்டேஸ்ட்னா சுவை இல்லாம இருக்கிறது. அதுக்கும் டெண்டன்சிக்கும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் பாருங்க ப்ரானஸ். ப்ரானஸ்னா வழக்கமா இப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரானஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்படிதான் மேக்சிமம் நடக்க வாய்ப்பு இருக்கு, இந்த ப்ராபபிலிட்டி எல்லாம் சொல்றோம்ல, இப்படிதான் வழக்கமா அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரானஸ். இப்ப டெண்டன்சிக்கு ப்ரானஸ் அப்படிங்கறது கரெக்டான சினானிம். ஓகேவா? அப்புறம் டீகாய் அப்படின்னு சொல்லும் போது இதுல டிகேன்னு ஒண்ணு இருக்கும், டீகாய்ன்னு ஒண்ணு இருக்கும். ஏ இருந்துச்சு, டிகே அப்படின்னா அழுகி போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அது அழுகி போயிடுச்சுன்னு சொன்னா அது டிகே. இதே டீகாய் இருக்கு இல்லையா, டீகாய் அப்படின்னா மத்தவங்களை ஏமாத்துற நோக்கத்துல அவங்கள திசை திருப்புறது. ஓகேவா? அதிக பணம் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் அவங்கள வந்து என்ன சொல்லி அவங்களை அட்ராக்ட் பண்ணி அந்த வலையில விழ வைக்கலாம், எப்படி ஏமாத்தலாம், அந்த மாதிரி பண்றதுதான் டீகாய். இல்லைன்னா இப்போ இது ஒரு பர்சனுக்கு சொல்லலாம், இல்ல பறவை அந்த மாதிரி எதாவது சொல்லணும்னா பொறி வச்சு பிடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து டீகாய். ஒருத்தங்களை ஏமாத்துறது, நம்ப வச்சு திசை திருப்பி ஏமாத்துறத டீகாய். ஓகே, இது எதுவுமே வராது. ப்ரான்னஸ் அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர் டெண்டன்சிக்கு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த 48 பாருங்க. கண்டன். கண்டன் அப்படின்னாலே மன்னிக்கிறதுன்னு அர்த்தம். ஒருத்தங்கள மன்னிச்சு விட்டுட்டோம், ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்பாங்கன்னா அதை மன்னிச்சு விடுறது கண்டன். அதே மாதிரி கண்டம்னு ஒரு வார்த்தை உண்டு, CONDEMN அந்த மாதிரி வரும். ஓகேவா?
இது என்னன்னா கண்டம்னு சொல்லும் போது கண்டிக்கிறதுன்னு அர்த்தம். ஒருத்தங்க பண்ண தப்ப சுட்டி காட்டி கண்டிக்கிறோம் அப்படின்னா அது கண்டம். இதே கண்டன், இது ரெண்டுமே CON வச்சு வரனால சொன்னேன். இது வந்து கண்டன் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து மன்னிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? இதுக்கு சினோனிம் கேக்குறாங்க. சொலேஸ். ஃபர்ஸ்ட் சொலேஸ் அப்படின்னா மன அமைதியோட இருக்கிறது. இது நம்ம சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா, அதுவும் ரொம்ப திருப்தியா இருக்கிறது இல்ல மன அமைதியோட இருக்கிறத நம்ம சாட்டிஸ்பாக்சன் சொல்லுவோம். அதேதான் இங்கேயும் சொலாஸ் சாட்டிஸ்பாக்சன் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? அது இங்க வராது. ஏன்னா கண்டன் சொல்லும் போது மன்னிச்சு விடுறது இல்லையா, பட் இங்க வராது. அப்புறம் பாருங்க பெனால்டி. பெனால்டி கட்டணும், ஃபைன் கட்டணும், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. பெனால்டினாலே பனிஷ்மெண்ட், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் பெனால்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கொஸ்டின்ல நம்ம என்ன பார்த்தோம், மன்னிக்கிறதுன்னு பார்த்தோம். இங்க வந்து பனிஷ் பண்றாங்க, தண்டிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மன்னிக்கிறாங்க இது தண்டிக்கிறாங்க ஆப்போசிட்டா இருக்கு. ஆன்டனம் கேட்டிருந்தா இதை சூஸ் பண்ணிருக்கலாம். சினோனிம்னால ஆப்ஷன் 2 வராது. அப்புறம் பாருங்க பேடன். பேடன் அப்படின்னா மன்னிக்கிறதுன்னு அர்த்தம், மொத்தங்களா மன்னிக்கிறது. அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3. லாஸ்ட் ஆப்ஷன் பாத்துலாமா, சொலிசிட்யூட். சொலிசிட்யூட்னா அக்கறையோட மத்தவங்கள பாத்துக்கிறது, ஒருத்தவங்களை பாத்துக்கிறாங்கன்னா அது சொலிசிட்யூட்னு சொல்லலாம். ஓகேவா? அது இங்க வர்றது. ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா 49. 49 பாருங்க. A period of free outdoor play can provide a very necessary respite from the hustle and bustle of the day. Respite அப்படிங்கறதோட சினோனிம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. Respite அப்படின்னாலே ஒரு ரிலீஃப்னு சொல்லலாம், இல்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறது, நம்ம ஒரு விஷயத்துல இருந்து கொஞ்சம் அப்படி வெளியில வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கிறது, ஒரு தற்காலிக ஒரு நிவாரணம் அப்படின்னு சொன்னா அது ரெஸ்பெக்ட். ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆகிக்கிறது, சின்னதா ஒரு பிரேக் எடுத்துக்கிறது ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதோட மீனிங் சினோனிம் வந்து பிரேக், சின்னதா ஒரு இடைவெளி எடுத்துக்கிறது. பிரேக்னா உடைக்கிறதும் பிரேக் சொல்லுவோம். இங்க வந்து கரெக்டா இந்த ரெஸ்பெக்டுக்கு இந்த பிரேக் கரெக்டா இருக்கும், இடைவெளி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சின்ன ஒரு கேப் எடுத்துக்கிறது, ரிலாக்ஸேஷன். மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. கண்டினியூஷன், கண்டினியூ பண்றது அப்படின்னா தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்யறது. இது வந்து பிரேக்குக்கு அப்படியே ஆப்போசிட். அது மாதிரி கம்மன்ஸ்மெண்ட்னா தொடங்குறதுன்னு அர்த்தம். இங்க நம்ம பிரேக் எடுக்கிறதுன்னு பார்த்தோம், கம்மன்ஸ்னா தொடங்குறது, ஸ்டார்ட் பண்றது. ஓகேவா? அது இங்க வராது. அப்புறம் ப்ராக்ரஷன். ப்ராக்ரஷன் அப்படின்னாலே வந்து முன்னேறத சொல்றதுக்கு ப்ராக்ரஷன். ப்ராக்ரஸ் அப்படின்னாலே முன்னேறது. நம்ம ஸ்கூல்ல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, போன தடவைல இருந்து இந்த தடவை எப்படி முன்னேறி இருக்கும் அப்படின்றத பாக்குறதுக்கு, எவ்வளவு மார்க்ஸ் எல்லாத்துலயும் கூடி இருக்கு அப்படின்றதுக்கு தான் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ப்ராக்ரஸ்னாலே முன்னேறது, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரத சொல்றது. ஓகேவா? அதுவும் இங்க வராது. ஆன்சர் வந்து பிரேக். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க, மெல்லிஃப்ளோஸ். மெல்லிஃப்ளோஸ்க்கு 4 ஆப்ஷன்ல என்ன அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணி நீங்க போடுங்க. சரியா? கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுங்க. இன்னும் கொஞ்சம் சினோனிம்ஸ் இருக்கு, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பேலன்ஸ் கொஸ்டினே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? சினோனிம்ஸ் முடிச்சுட்டு வரிசையா வேற அடுத்தடுத்த வொக்காபுலரி போலாம். ஆன்டனிம்ஸ், இடியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிட்யூட் எல்லாமே வரிசையா பார்க்கலாம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்ஸ்க்குள்ளதா வரிசையா பார்த்துடலாம். ஓகே, இந்த 50th கொஸ்டின் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.